வாழ்க்கையில் ஒரு மறைமுக சோதனை உருவாகக்கூடும். அது சில நேரங்களில் ஆபத்தாக மாறும் வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் ராஜயோகம் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே மீனம் ராசிக்காரர்கள் என்பது ஒரு சாதாரண மனிதர்களின் தொகுப்பு அல்ல. அவர்கள் உணர்வுகளின் ஆழத்தில் வாழும் கவிஞர்கள் போல இருக்கிறார்கள். அவர்களின் மனம் ஒரு கடல் போல அமைதியாக தோன்றினாலும் அதன் அடியில் எண்ணற்ற கனவுகளும் கற்பனைகளும் கொந்தளிக்கின்றன. யாராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் மனதில் ஒரு தனி உலகமே இருக்கும். அந்த உலகத்தில் அவர்கள்தான் ராஜா. அவர்கள்தான் கதை சொல்லி ஒருவர் சோகமாக இருந்தால் அதை தங்களுடைய சோகமாக உணர்ந்து கண்ணீர் சிந்தும் அளவுக்கு அவர்களிடம் கருணை மிகுந்து இருக்கும். அதனால்தான் அவர்கள் அருகில் இருந்தால் எந்த மனிதனும் தனிமை உணர மாட்டான். அவர்கள் பேசும் வார்த்தைகள் கூட ஒரு மருந்து போல மனதை நிம்மதியாக்கும் சக்தி உடையவை. மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வெறும் வாழ்வாக பார்க்க மாட்டார்கள். அது ஒரு பயணம், ஒரு அனுபவம் என்று கருதுவார்கள். பணம், பதவி, புகழ் இவையெல்லாம் அவர்களுக்கு முக்கியம்தான். ஆனால் அதைவிட அவர்கள் மனநிறைவை அதிகமாக மதிப்பார்கள். அவர்களுக்கு பிடித்த விஷயங்களில் முழு மனதோடு மூழ்கி விடுவார்கள். அது கலை, இசை, எழுத்து அல்லது யாருக்கும் தெரியாத ஒரு தனி ஆர்வமாக கூட இருக்கலாம். சில நேரங்களில் அவர்கள் அதிகமாக கனவு காண்பதால் நடைமுறை வாழ்க்கையில் சிக்கல்கள் உருவாகலாம். ஆனால் அதுவே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் ஒரு தனித்துவமாகும். அவர்கள் எண்ணங்கள் புதுமையாக இருக்கும். சாதாரணமாக யாரும் நினைக்காத வழிகளில் சிந்திப்பார்கள். ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால் என்னவென்றால் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதில் சற்றே பலவீனமாக இருப்பது. மற்றவர்களை நம்பிவிடும் பழக்கம் அதிகம். சிலர் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடும். அதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நண்பர்கள் அல்லது உறவினர்களால் ஏற்பட்ட மனவேதனை அவர்களை ஆழமாக பாதிக்கும். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க அவர்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் கொஞ்சம் ஆராய்ந்து நடக்க வேண்டும். தினமும் காலை நேரத்தில் தண்ணீர் பார்த்து சூரியனை வணங்குவது, அமைதியான இடத்தில் சில நிமிடங்கள் தியானம் செய்வது போன்றவை அவர்களின் மனதை உறுதியாக்கும். மீனம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் பெரும்பாலும் தாமதமாக வந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் திடீரென உயர்வை அடைவார்கள். அதுதான் அவர்களுக்கான ராஜயோகம். ஆரம்பத்தில் சிரமங்கள், தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி சென்ற பிறகு அவர்கள் நிலையான வெற்றிகளை காண்பார்கள். வெளிநாட்டு வாய்ப்புகள், கலைத்துறையில் உயர்வு அல்லது ஆன்மீக வளர்ச்சி இவற்றில் ஏதாவது ஒரு பாதையில் அவர்கள் பிரகாசிப்பார்கள். காதல் வாழ்க்கையில் மீனம் ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்கள். ஒருவரை நேசித்தால் முழு மனதோடு நேசிப்பார்கள். அவர்களுடைய அன்பு சுத்தமானது, எதிர்பார்ப்புகள் இல்லாதது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் எளிதில் காயப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இதனால் அவர்களுக்கு சரியான வாழ்க்கை துணை கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கை ஒரு கனவு போல மாறிவிடும். இல்லை என்றால் மனதளவில் பல துன்பங்களை சந்திக்கவும் நேரிடும். மீனம் ராசிக்காரர்கள் என்பது இந்த உலகத்தில் ஒரு தனி அழகான ஆன்மா போல. அவர்கள் இருப்பது மட்டும் போதும். சுற்றி உள்ள உலகம் மென்மையாகவே மாறும். அவர்களை புரிந்து கொண்டால் அவர்கள் அளிக்கும் அன்பு அளவிட முடியாதது. ஆனால் அவர்களை தவறாக புரிந்து கொண்டால் அவர்கள் அமைதியாக விலகி விடுவார்கள். அந்த அமைதிக்குள் கூட 1000 கதைகள் மறைந்து இருக்கும். அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை என்பது ஒரு நேரான பாதை அல்ல. அது ஒரு சுழலும் நதி போல பல வளைவுகளுடன் இருக்கும். ஆரம்பத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக தெரியாமல் தடுமாறுவார்கள். ஒரே வேளை நீண்ட நாட்கள் பிடிக்காமல் மனம் மாறி மாறி புதிய பாதைகளை தேடும். ஆனால் இதை பலர் பலவீனம் என்று நினைத்தாலும் உண்மையில் அது அவர்களின் மிகப்பெரிய பலம். ஏனென்றால் அவர்கள் ஒரே துறையில் மட்டுமல்ல பல துறைகளில் அனுபவத்தை சேகரித்து பின்னர் ஒரு சரியான தருணத்தில் அதனை ஒன்றாக இணைத்து பெரிய உயரத்தை அடைவார்கள். கலைத்துறை, சினிமா, இசை, எழுதுதல், ஆலோசனை, மருத்துவம், ஆன்மீகம் போன்ற துறைகளில் அவர்கள் மிகவும் சிறப்பாக உயர முடியும். அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் மனிதர்களின் மனதை புரிந்து கொள்ளும் திறன் இருப்பதால் குழுவை ஒருங்கிணைப்பதில் முக்கியமானவர்களாக மாறுவார்கள். பணவரவு விஷயத்தில் மீனம் ராசிக்காரர்கள் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள். அவர்கள் பணத்தை சம்பாதிக்க தெரியும். ஆனால் அதை சேமிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு சில நேரங்களில் குறைவாக இருக்கும். அவர்களுக்கு பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே. அதை பயன்படுத்தி சந்தோஷத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அவர்களின் எண்ணம். இதனால் சில நேரங்களில் தேவையற்ற செலவுகள் கூட அதிகமாகும். ஆனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவர்கள் பணத்தின் மதிப்பை ஆழமாக புரிந்து கொள்வார்கள். அப்போது அவர்கள் பணத்தை சரியாக முதலீடு செய்யவும் சேமிக்கவும் ஆரம்பிப்பார்கள். குறிப்பாக நீருடன் தொடர்புடைய தொழில்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள், ஆன்லைன் தொழில்கள் போன்றவை அவர்களுக்கு அதிக லாபத்தையும் தரும். மீனம் ராசிக்காரர்களின் மறைந்த குணங்களில் மிக முக்கியமானது அவர்களின் உள்ளுணர்வு. பல நேரங்களில் அவர்கள் யாரும் சொல்லாமல் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று முன்பே உணர்ந்து விடுவார்கள். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு இயற்கையான பரிசு. ஆனால் அவர்கள் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அந்த சக்தி மங்கிவிடும். அதனால் அவர்களின் மனதை குரலை கேட்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அமைதியான இடங்களில் தனியாக இருக்கும்போது அவர்களுக்கு பல பதில்கள் கிடைக்கும்.
இந்த குணம் காரணமாக சிலர் ஆன்மீக பாதையில் சென்று பெரியவர்களாக மாறுவார்கள். ஆபத்துகளை பற்றி பேசினால் மீனம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அவர்களுடைய உணர்ச்சிகள். அவர்கள் யாரையும் அதிகமாக நேசித்து விட்டால் அந்த மனிதரை விடுவிக்க முடியாமல் துன்பப்படுவார்கள். அதே போல மற்றவர்களின் பிரச்சனைகளை தங்களுடையதாக எடுத்துக்கொள்வதால் மன அழுத்தம் அதிகரிக்கும். இதிலிருந்து தப்பிக்க அவர்கள் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும். தங்களுக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு நாள் முழுவதும் தங்களுக்காக செலவிடுவது, நீரில் குளிப்பது அல்லது கடற்கரை அருகே செல்லுவது போன்றவை அவர்களுக்கு மன அமைதிகளை தரும். ராஜயோகம் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு மறைமுக திருப்பம் இருக்கும். எல்லாம் இழந்து விட்டோம் என்று நினைக்கும் தருணத்தில் திடீரென ஒரு வாய்ப்பு வந்து அவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடும். அது ஒரு நல்ல வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம், ஒரு முக்கியமான மனிதரை சந்திப்பதாக கூட இருக்கலாம், அல்லது திடீரென வரும் பணவரவாக கூட இருக்கலாம். அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் அவர்கள் பின்னர் வாழ்க்கையில் திரும்பி பார்க்கவே வேண்டியதே இல்லை. அதுவே அவர்களின் உண்மையான உயர்வு. 2026 ஆண்டை பொறுத்தவரை மீனம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மாற்றத்தின் வருடம் போல இருக்கும். பழைய வாழ்க்கை முறை மாறி புதிய பாதை தொடங்கும். குறிப்பாக இந்த மாதம் முதல் அடுத்த மாதம் வரை சில சோதனைகள் வரும். அது மனதையும் பொறுமைகளையும் சோதிக்கும். ஆனால் அந்த சோதனைகள் முடிந்த பிறகு கடத்த வரும் 2 மாதங்கள் நல்ல முன்னேற்றம், பணவரவு, குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த ஆண்டில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் அடுத்த சில ஆண்டுகளுக்கு அடித்தளமாகவே இருக்கும். மொத்தத்தில் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆரம்பித்து பின்னர் வேகமாக உயர்வார்கள். அவர்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே ஒரு பேராற்றல் கொண்டவர்கள். அந்த சக்தியை சரியாக பயன்படுத்தினால் அவர்கள் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களின் ரகசிய பலவீனங்கள் வெளியில் எளிதாக தெரியாது. அவர்கள் எப்போதும் சிரித்து பேசுவார்கள், எல்லோருடனும் நன்றாக பழகுவார்கள். ஆனால் அவர்களின் உள்ளுக்குள் ஓடும் எண்ணங்கள், சந்தேகங்கள், பயங்கள் இவையெல்லாம் ஒரு மறைமுக போராட்டம் மாதிரி இருக்கும். யாராவது அவர்களை தவறாக புரிந்து கொண்டால் அவர்கள் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். ஆனால் உள்ளுக்குள் அதை பலமுறை நினைத்து துன்பப்படுவார்கள். இந்த அதிகமான சிந்தனை தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பலவீனம். சில நேரங்களில் இல்லாத விஷயத்தை மனதில் உருவாக்கி கவலைப்படுவார்கள். இதிலிருந்து வெளியே வர அவர்களுக்கு தேவையானது தெளிவான சிந்தனை மற்றும் தன்னம்பிக்கை. எல்லாம் என் கையில் தான் இருக்கிறது என்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்டால் அவர்கள் மனதில் இருக்கும் குழப்பம் மெதுவாக மறைந்துவிடும். காதல் வாழ்க்கையில் மீனம் ராசிக்காரர்கள் ஒரு சாதாரண காதலர்கள் இல்லை. அவர்கள் காதலையே ஒரு ஆன்மீக அனுபவமாக பார்க்கிறார்கள். ஒருவரை நேசிக்க ஆரம்பித்தால் அந்த மனிதரை முழுமையாக தங்களுடைய உலகமாகவே மாற்றிக்கொள்வார்கள். அவர்களுடைய அன்பு மிகவும் தூய்மையானது, ஆனால் அதே சமயம் மிகவும் ஆழமானது. இதனால் அவர்கள் எளிதில் காயப்படுவார்கள். எதிர்பார்த்த அளவுக்கு அன்பு கிடைக்கவில்லை என்றாலே மனம் உடைந்துவிடும். சில நேரங்களில் அவர்கள் தவறான மனிதர்களை நம்பி காதலில் விடும் வாய்ப்பும் இருக்கும். ஆனால் உண்மையான வாழ்க்கை துணை கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையை சுருக்கமாக மாற்றி விடுவார்கள். அவர்களுடன் வாழும் மனிதர் உண்மையான அன்பு என்றால் என்ன என்பதை உணர்ந்து விடுவார்கள். மீனம் ராசிக்காரர்களின் எதிர்கால யோகங்களில் மிகவும் முக்கியமானது மனசாட்சியின் வழி வரும் வெற்றி. அவர்கள் எப்போதும் நேர்மையாக நடந்தால் தாமதமாக இருந்தாலும் பெரிய பலன் கிடைக்கும். சிலர் திடீரென புகழ் பெறுவார்கள், சிலர் வெளிநாட்டில் செட்டில் ஆகுவார்கள், சிலர் ஆன்மீக பாதையில் உயர்ந்த நிலையை அடைவார்கள். அவர்களுக்கு கிடைக்கும் யோகங்கள் பெரும்பாலும் அதிர்ஷ்டம், அவர்களின் நல்ல மனசு என்ற கலவையாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு உதவுவது, நல்ல எண்ணம் வைத்திருப்பது, இவையெல்லாம் அவர்களின் வாழ்க்கையில் நேரடியாக நல்ல பலனை கொடுக்கிறது. மீனம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு உண்மை என்னவென்றால் அவர்கள் தனியாக இருக்கும் போதுதான் அவர்களின் உண்மையான சக்தி வெளிப்படும். கூட்டத்தில் இருந்தால் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் போல தோன்றலாம். ஆனால் அமைதியான இடத்தில் தனியாக இருந்தால் அவர்கள் சிந்தனைகள் மிகவும் ஆழமாக இருக்கும். அந்த நேரங்களில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் தான் அவர்களின் வாழ்க்கையை மாற்றும். அதனால்தான் அவர்கள் அடிக்கடி தனிமையை விரும்புவார்கள். அது ஒரு பலவீனம் அல்ல, அது அவர்களின் ஆற்றல் மீண்டும் பெறும் வழி. அவர்களுக்கு பரிகாரமாக நீர் தொடர்பான விஷயங்கள் மிகவும் நல்லது. குளம், கடல், ஆறு இவைகளை அருகில் காண்பது கூட அவர்களுக்கு மன அமைதிகளை தரும். வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை காலை நேரத்தில் அமைதியாக பிரார்த்தனை செய்வது, வெள்ளை நிற உடைகள் அணிவது, மற்றவர்களுக்கு உணவு கொடுப்பது போன்றவை அவர்களின் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றத்தை அதிகரிக்கும். குறிப்பாக நன்றி உணர்வு வளர்த்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் மெதுவாக குறைந்து சந்தோஷங்கள் அதிகரிக்கும். முடிவாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. என்னவென்றால் மீனம் ராசிக்காரர்கள் தங்களையே சரியாக புரிந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கையாக இருக்காது. அது ஒரு கதை போல மற்றவர்கள் கேட்டு ஆச்சரியப்படும்படி இருக்கும். அவர்கள் சந்திக்கும் கஷ்டங்கள் கூட அவர்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் படிக்கட்டுகள் தான்.
குறிப்பாக மீனம் ராசி அல்லது லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதத்தில் அபரிவிதமான நன்மைகள் உண்டாகும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகளுடன் தர்க்கம், வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. அவர்களிடம் தேவையில்லாமல் பகையை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. தொழில் தொடங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும். தினந்தோறும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜென்மசனி நடப்பதால் தினந்தோறும் 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்வது நல்லது. லாபம், அனுகூலம், சந்தோஷங்கள் ஏற்படும். மனவடுத்தம், அழுத்தங்கள் நீங்கும். சுபவிரய பிராப்தம் உண்டாகும். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படும். நிறைய செலவுகள் ஏற்பட்டாலும் கடன் கிடைக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன் செய்வீர்கள். கட்டடம் கட்டுவீர்கள். தொழிலில் முதலீடு செய்வீர்கள். எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்கும். மேலும் உத்தியோகத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். உடற்பயிற்சியை மற்றும் மறக்கக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் விஷயத்திலும், மனைவியாக இருந்தால் கணவனின் விஷயத்திலும் இணக்கமாக செல்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பணவரவு நன்றாக இருக்கும். நிலைய செலவுகள் இருந்தாலும் அதனை சுப செலவுகளாக செய்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், வயிறு, முதுகு தண்டுவடம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தினந்தோறும் கட்டாயமாக உடற்பயிற்சி செய்வது நன்மைகளை தரும். நவக்கிரகத்தில் சூரியன் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆதித்ய கிருதயத்தை கேட்பது மேன்மைகளை தரும். வண்டி வாகனங்களில் வித்தைகள் செய்யாமல் இருப்பதும் நல்லது. அடுத்ததாக மீனம் ராசியினருக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இணக்கமான சூழல் நிலவும். மாதம் முழுவதுமே சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் சுபகாரிய பேச்சுவார்த்தை, திருமண பேச்சுவார்த்தைகள் தடைகள் ஏற்படாது. காதல் கைகூடும் சாத்தியம் உள்ளது. இருந்தாலும் இந்த மாதம் முதல் பாதியில் குடும்பத்தில் திடீர் செலவுகள், மருத்துவ செலவுகள் அல்லது வீட்டு பராமரிப்புக்கான செலவு போன்றவை ஏற்படலாம். காதல் கைகூடும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். மீனம் ராசிக்கு ஜென்மசனி காலத்தில் உத்தியோகத்தின் நிலைத்தன்மை உண்டாகும். குறிப்பாக கடந்த சில மாதங்களாக வேலையிலிருந்த ஏற்ற இறக்கமான சூழல் மாறி உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செல்வாக்குகள் உயரும். பதவி உயர்வு அல்லது இடமாற்றம், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழிலில் பெரிய சிக்கல்கள் எதுவும் இல்லை. இருந்தாலும் பரிசீலனை செய்யாமல் பெரிய முதலீடுகள், புதிய திட்டங்களை தவிர்ப்பதும் நல்லது. அலைச்சல்கள், உத்தியோக ரீதியான பயணங்கள் அதிகமாக இருக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் செலவுகளும் எதிர்பாராத வகையில் ஏற்படும் என்பதால் கவனம் தேவை. குடும்பத்தினருக்கு செலவுகள் ஏற்படும். சொத்துக்கள் ஆதாயம் உள்ளது. வாழ்க்கை துணையால் பொருளாதாரம் மேம்படும். மீனம் ராசிக்கு இந்த மாதம் கலவையான சூழல் நிலவும். உடல் ஆரோக்கியம் மற்றும் திடீர் செலவுகளில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போலதான் மீனம் ராசியில் நிதிநிலை உயரும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். கடன் பிரச்சனைகள் குறையும். வங்கி இருப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். வருமானங்கள் அதிகரிக்கும். புதிய வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் தேடி வரும். காதலுக்கு பெற்றோர்கள் பச்சை கொடி காட்டுவார்கள். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். குறிப்பாக மீனம் ராசியின் முதல் வீட்டில் செவ்வாய் உதயமாக உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கையும் ஆற்றலும் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக நடக்கும். தைரியமும் வீரமும் இருமடங்கு அதிகரிக்கும். இதுவரை சந்தித்து வந்த உடல் சோர்வு நீங்கும். இனிமேல் உற்சாகமாக செயல்படுவீர்கள். அது மட்டுமில்லாமல் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் நாள். இக்கட்டான சூழலை திறமையாக கையாள்வீர்கள். சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 3, நிறம் மஞ்சள். மேலும் இந்த சதுர்க்கிரக யோகம் மீனம் ராசியிலேயே உருவாகுவதால் மீன ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளும் பல முயற்சிகள் வெற்றியாகும். பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்கும் பல சம்பவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது கர்மம். அவர்கள் இந்த வாழ்க்கையில் சந்திக்கும் சோதனைகள், ஏமாற்றங்கள், திடீர் மாற்றங்கள் இவையெல்லாம் சாதாரண விஷயங்கள் இல்லை. அவர்கள் மனதை சோதிக்க, அவர்களின் உள்ளுணர்வை வளர்க்க வாழ்க்கை அவர்களை மெதுவாக வடிவமைக்கிறது. சில நேரங்களில் ஏன் நமக்கு மட்டும் இப்படி சம்பவங்கள் நடக்கிறது என்று அவர்கள் கேள்வி கேட்பார்கள். ஆனால் அந்த கேள்விக்கான பதில் பின்னாளில் தான் புரிய வரும். அவர்கள் கடந்து வந்த கஷ்டங்கள் தான் அவர்களை மற்றவர்களை விட ஆழமான மனிதர்களாகவே மாற்றும். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாறு கட்டம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அது பொதுவாக அவர்களின் லேட் 20 ரூபீஸ் அல்லது இயர்லி 30 ரூபீஸ் காலத்தில் வரும். அந்த நேரத்தில் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மாறும்.
பழைய நண்பர்கள் விலகுவார்கள், புதிய வாய்ப்புகள் திறக்கும், அவர்களின் சிந்தனை மாறும். அந்த மாற்றம் சில நேரங்களில் வழி தரும், ஆனால் அது ஒரு புதிய வாழ்க்கைக்கு வழிகாட்டும் கதவு. அந்த கட்டத்தை தைரியமாக கடந்து சென்றால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையான உயர்வை அடைவார்கள். மீனம் ராசிக்காரர்களின் கர்ம ரகசியம் என்னவென்றால், அவர்கள் மற்றவர்களுக்கு செய்த நன்மை ஒருபோதும் வீணாகாது. உடனே பலன் கிடைக்காமல் இருந்தாலும் சரியான நேரத்தில் அது பல மடங்கு திரும்பி வரும். அதே போல அவர்கள் மனதில் வைத்து கொண்ட காயங்களும் ஒரு கட்டத்தில் அவர்களை விடுவிக்கும். அவர்கள் மன்னிக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை வேகமாக முன்னேறும். மன்னிப்பு அவர்களுக்கு பலவீனமல்ல, அது அவர்களின் மிகப்பெரிய சக்தி. வாழ்க்கையின் இறுதி உயர்வு பற்றி சொல்ல வேண்டும் என்றால், மீனம் ராசிக்காரர்கள் லேட் ப்ளூமர்ஸ். ஆரம்பத்தில் அவர்கள் வாழ்க்கை மெதுவாக இருக்கும், ஆனால் ஒரு கட்டத்தில் திடீரென வேகமாக உயர்வார்கள். அந்த உயர்வு மற்றவர்களுக்கு புரியாத அளவுக்கு இருக்கும். அவர்கள் சாதிக்கும் விஷயங்கள், அவர்கள் வாழும் வாழ்க்கை, இவையெல்லாம் ஒரே நேரத்தில் மாற்றம் அடையும். அந்த நேரத்தில் அவர்கள் தங்களையே நம்ப ஆரம்பித்து விட்டால் அவர்களை யாராலும் கீழே இழுக்க முடியாது. மீனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய உண்மை, அவர்கள் வெளியில் எளிமையானவர்கள், ஆனால் உள்ளே மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். அவர்கள் தங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. அவர்களின் கனவுகள் சாதாரண கனவுகள் அல்ல, அது ஒரு நாள் நிஜமாக மாறும் விதியுடன் வரும் கனவுகள். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் யார் நாம என்ற கேள்வியை மிக ஆழமாக கேட்பார்கள். அது ஒரு சாதாரண கேள்வி இல்லை, அது அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் ஒரு திருப்பு முனை. அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் தேட ஆரம்பித்தவுடன் அவர்களின் வாழ்க்கை மெதுவாக ஆன்மீக பாதைக்கு நகரும். சிலர் தியானம், சிலர் பக்தி, சிலர் இயற்கை, இவற்றின் மூலம் தங்களை கண்டுபிடிப்பார்கள். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வந்த பிறகுதான் அவர்கள் முன்னால் இருந்த மனிதர்கள் அல்ல. அவர்கள் பேசும் வார்த்தைகள், அவர்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் ஒரு புதிய தெளிவுடன் பிறக்கும். மீனம் ராசிக்காரர்களின் மாஸ்டர் லெவல் சக்தி என்னவென்றால், அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன். எந்த சூழ்நிலையிலும் உயிர் பிழைத்து இருந்த முன்னேறுவது இவர்களுக்கே உரியது. மற்றவர்கள் ஒரு பிரச்சனையில் சிக்கி நின்றுவிட்டால் மீனம் ராசிக்காரர்கள் அதிலிருந்து ஒரு புதிய வழியை கண்டுபிடிப்பார்கள். இந்த அடாபிலிட்டி தான் அவர்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்கு கொண்டு செல்லும். அவர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நான் யாருக்காகவும் என்னை மாற்ற மாட்டேன் என்ற நிலை வரும். அதுவரை அவர்கள் மற்றவர்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக் கொண்டிருந்தாலும் அந்த கட்டத்திற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்துவார்கள். அந்த நேரம்தான் அவர்கள் வாழ்க்கையில் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் தருணம். அந்த சுதந்திரம் வந்தவுடன் அவர்கள் எந்த காட்டுப்பாடுகளுடன் இல்லாமல் தங்களுடைய கனவுகளை பின்தொடர ஆரம்பிப்பார்கள். மீனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய இறுதி ரகசியம், அவர்கள் அமைதியாக இருந்தாலும் அவர்களுடைய பிரசன்ஸ் மிகவும் பவர்ஃபுல். அவர்கள் ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடத்தின் எனர்ஜி இட்செல்ஃப் மாறுபடும். அவர்கள் பேசாமல் இருந்தாலும் அவர்கள் உணர்வுகள் மற்றவர்களை பாதிக்கும். இதனால்தான் அவர்கள் சில நேரங்களில் கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக இருக்க விரும்புவார்கள். அது ஒரு எஸ்கேப் அல்ல, அது அவர்களின் சக்தியை பேலன்ஸ் செய்யும் ஒரு வழி. வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் மீனம் ராசிக்காரர்கள் அடையும் மிகப்பெரிய வெற்றி மன அமைதி. அவர்கள் பணம், புகழ், உறவுகள் எல்லாம் பார்த்துவிட்ட பிறகு இறுதியில் தேடும் ஒன்று இதுதான். அந்த மன அமைதி கிடைத்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக வென்றவர்கள். இறுதியாக ஒரு மிக பவர்ஃபுல் க்ளோசிங். மீனம் ராசிக்காரர்கள் சாதாரணமாக பிறக்கலாம், ஆனால் அவர்கள் வாழும் வாழ்க்கை ஒரு சாதாரண கதையாக முடிவதில்லை. அது ஒரு அனுபவம், ஒரு உணர்வு, ஒரு மர்மம். மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் ஆழமான ஒன்று அவர்களின் அமைதியின் பின்னால் இருக்கும் கதை. அவர்கள் அதிகம் பேசாத நேரங்களில்தான் அவர்களின் மனதில் 1000 விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் வேறு ஒரு உலகத்தில் இருப்பார்கள். இந்த இன்னர் வேர்ல்டு தான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. அந்த உலகத்தில் அவர்கள் தங்களுக்கே தாங்களே வழிகாட்டி. அதனால்தான் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் அவர்கள் முழுவதும் உடைந்து போக மாட்டார்கள். அவர்கள் உள்ளே ஒரு ஷேப் பிளேஸ் வைத்திருக்கிறார்கள். இன்னொரு மிகப்பெரிய ரகசியம், மீனம் ராசிக்காரர்கள் எனர்ஜி ரீடர்ஸ். யாராவது பேசும் வார்த்தைகளை விட அவர்கள் அந்த மனிதரின் உணர்வுகளை படித்து விடுவார்கள். ஒருவர் சிரித்தாலும் உள்ளுக்குள் சோகமாக இருக்கிறாரா என்பதை கூட அவர்கள் உணர்ந்து விடுவார்கள். அதனால்தான் சில நேரங்களில் அவர்கள் திடீரென ஒருவரிடமிருந்து தூரம் வைப்பார்கள். அது ஈகோ இல்லை, அது அவர்களின் இன்ஸ்டிடியூஷன் சொல்லும் சிக்னல். இந்த குணம் அவர்களை பல தவறான சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றும். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சைலண்ட் க்ளோ அப் என்பது மிகவும் காமன். அவர்கள் எதையும் பெரிய சத்தம் போட்டு சாதிக்க மாட்டார்கள், ஆனால் ஒரு நாள் திடீரென எல்லோரும் ஆச்சரியப்படும்படி ஒரு உயரத்தில் இருப்பார்கள். அந்த growth யாருக்கும் தெரியாமல் அமைதியாக நடக்கும். இதனால்தான் அவர்களை அண்டர்ஸ்டிமேட் பண்ணும் மனிதர்கள் பின்னால் தான் அவர்களின் வேல்யூ புரிந்து கொள்வார்கள். அவர்களின் இன்னொரு உண்மை, அவர்கள் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியவர்கள் அல்ல. ஆரம்பத்தில் அவர்கள் எல்லோருடனும் ஓப்பனாக இருப்பார்கள், ஆனால் வாழ்க்கையில் சில அனுபவங்கள் வந்த பிறகு அவர்கள் சர்க்கிள் ரொம்ப சின்னதாக மாறிவிடும். அப்புறம் அவர்கள் மனதில் இடம் கொடுக்கிறவர்கள் மிகவும் லிமிட்டட்.
அந்த இடத்தை பெறும் மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்களாக இருப்பார்கள். மீனம் ராசிக்காரர்களின் அல்டிமேட் பவர் மூவ் விலகுவது. அவர்கள் சண்டை போடாமல் மாட்டார்கள், தகராறு செய்ய மாட்டார்கள். ஆனால் ஒரு விஷயம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் அமைதியாக விலகி விடுவார்கள். அந்த சைலண்ட் இட்செல்ஃப் ஒரு பதில். அதுதான் அவர்களின் டிக்னிட்டி. இந்த குணம் காரணமாக அவர்கள் அன்னெசரி பிரச்சனைகளில் சிக்காமல் தப்பிக்கிறார்கள். இறுதியாக ஒரு டீப் ட்ரூத், மீனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் வெறும் வாழ்வதற்காக வரவில்லை. அவர்கள் உணர்வுகளை புரிய வைக்க, மனிதர்களை மாற்ற, ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களின் டார்க் சைடு வெளியில் எளிதாக தெரியாது. அவர்கள் எப்போதும் நல்லவர்களாக, மென்மையானவர்களாக, உதவிகரமாக இருப்பதால் யாரும் அவர்களிடம் ஒரு நெகட்டிவ் சைடு இருக்காது என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் உள்ளுக்குள் ஒரு மிகப்பெரிய எமோஷனல் ஸ்டோம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரே நேரத்தில் அதிகமான உணர்ச்சிகளை அனுபவிப்பார்கள். அன்பு, கோபம், பயம், சந்தேகம் இவையெல்லாம் ஒரே நேரத்தில் கலந்தால் அவர்கள் மனதில் ஒரு குழப்பம் உருவாகும். அந்த குழப்பம் சில நேரங்களில் அவர்களை முடிவெடுக்க முடியாத நிலைக்கு கொண்டு போகும். மேலும் இந்த ஓவர் திங்கிங், எமோஷனல் அட்டாச்மெண்ட் சேரும் போது அவர்கள் மன அமைதியை இழந்து விடுவார்கள். இதை வெளியில் யாரும் கவனிக்க முடியாது, ஏனென்றால் அவர்கள் அதை மறைத்து வைப்பதில் மிகவும் திறமையானவர்கள். குறிப்பாக அந்த நேரத்தில் அவர்கள் பேசும் வார்த்தைகள் மிகவும் கூர்மையானதாக இருக்கும். இது அவர்களுடைய உறவுகளை பாதிக்கக்கூடும். அதனால் கோபத்தை அடக்காமல் சரியான முறையில் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.